Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து நம்ம milk powder வச்சு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கோங்க, சுகர். அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதிப்பு விடுங்க. அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பால் பொடியை சேர்த்துக்கலாம். பால் பொடி வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பால் பொடியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த திட்டு திட்டா இல்லாமல் நல்லா வந்து இந்த இது கூட மெல்ட் ஆகி வரணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண வந்துட்டு அது திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கை எடுக்காமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வந்துட்டு பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மிக்சர் வந்துட்டு அப்படியே உருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பாதியை வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு பாதிக்கு வந்து கலர் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ தனித்தனியாக நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஆரஞ்சு கலரை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உருட்டி அதுக்குள்ளே வந்துட்டு கலர் சேர்க்காததை உள்ளே வச்சு நான் உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இல்லை நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் தனியாக கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது தனித்தனியாக ஃபுல்லாகவே கலர் சேர்த்துக்காமலும் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான மில்க் பவுடர் லட்டு வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.